ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே மாலை ஆராதனையிலே நீங்கள் எங்களோடு கூட பேசணும் இருக்கிறன்ற வார்த்தைகளை எங்களுக்கு கிறிஸ்துவின் ஆவியானவர் மூலமாய் தகப்பனை பேசும்படியாய், தகப்பனாகிய ஆவியானவர் வந்து பேசி எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரை அழைக்கிறோம். தகப்பனாகிய ஆவியானவரே வருவீராக. நீரே ஆண்டவரே அடியனை பொறுப்படுத்திக் கொள்ளும். மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தின் நீர் கூடாதவைகள் ஒன்று கூட என்னிலே ஒருபோதும் ஒரு காலமும் காணப்படக்கூடாதபடி எங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனே, உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய தெய்வீக கிருபையும் வல்லமையையும் ஆண்டவரே, உம்முடைய ஒளியும் வெளிச்சமும் அக்கினியும் உம்முடைய அன்பும் என்னையும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வல்லமையும் உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் எங்களையும் என்னையும் ஆண்டு கொள்வதாக உமது கரத்திலே கொடுக்கிறேன். எங்கள் தகப்பனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் என்ற வார்த்தையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வரார். கர்த்தருக்கு ஏற்புடையது அல்லாத பிடிவாதங்கள் அநேகரிடத்தில், பூமியில் அநேக மனுஷரிடத்தில் தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறவர்கள், தேவனைத்தான் நம்பி இருக்கிறோம், தேவனைத்தான் நாங்கள் நோக்கி கூப்பிடுறோம், தேவனை தான் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம், தேவனை நோக்கி தான் கெஞ்சுறோம், கதறோம், வேண்டுறோம் என்று சொல்லுகிற மக்களிடத்தில் கர்த்தருக்கு ஏற்புடையதல்லாத பிடிவாதங்கள் அநேகம் இருக்கின்றன. ஏதோ ஒரு நபரை குறித்தோ ஒரு தனிப்பட்ட நபரை குறித்து விமர்சனம் பண்ணவோ சொல்லவோ குற்றம் பாராட்டவோ தேவன் வார்த்தையை சொல்லலை. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதனால தான். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று தான். யாரோட சிண்டு பிடிச்சோம், யாரோட இன்றைக்கி சண்டை பிடிச்சோம், இன்றைக்கி யாரோட வம்பு பண்ணோம், யாரோட இன்றைக்கி வாக்குவாதம் பண்ணோம், யாரோட தர்க்கம் பண்ணோம். நான் பேசுகிறது தான் சரி, நான் சொல்கிறத முதல்ல நீ கேளு, நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் என்கிற விதங்களிலெல்லாம் விதண்டாவாதங்கள் அநேகம் நடைபெற்றிருக்க கூடும். ஒருவேளை நம்ம இப்படி சொல்கிறோமே, என்னடா இது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நம்ம போகிற பகுதி பழைய ஏற்பாட்டினுடைய பகுதி தான். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுத்தாச்சா? ஏசாயா 58ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? 58ஆம் அதிகாரம் 13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாதபடி. நான் அதை பண்ணுறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், நான் அப்படி கொடுக்குறேன், நான் இப்படி செய்கிறேன், இப்படி உதாரத்தமாக செய்கிறேன், இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படி செய்கிறேன், ஏழை எளியவங்களுக்கு செய்கிறேன், சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா ஒருத்தர் கூட கஷ்டப்பட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் உங்களுக்கு அப்படி கொடுப்பேன், இப்படி கொடுப்பேன், உங்களுக்கு கூட வெறுங்கையாக அனுப்ப மாட்டேன், அது கொடுப்பேன். என்னென்ன விதங்களெல்லாம் மனிதர்கள் தங்களை குறித்தெல்லாம் சொல்லுவார்கள். தங்களுடைய செய்கைகளை, கிரியைகளும் ஒருவேளை அது ஒரு விதத்தில் நற்கிரியைகளாக ஒருவேளை இருந்தால் அதையும் கூட அதை சொல்லி பிரஸ்தாபப்படுத்துவார்கள். ஆனால் வேதம் இங்கு சொல்லுகிறது, பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. அந்த நாளிலே நீ எதையும் வைத்து கொள்ளக்கூடாது. அந்த நாளிலே உனக்குரிய நிகழ்வுகள் என்று எதையுமே வைக்கக்கூடாது. அந்த நாளிலே உனக்குரிய நிகழ்வுகள், ஒருவேளை கெட்ட ஒன்று நடந்துட்டு, ஒரு சம்பவம் நடந்துட்டு,
ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு ஒருவர் இந்த பூமியை விட்டு கடந்து போயிட்டாங்க அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அதுக்கு விதிவிலக்காக இருக்கும். அதை அல்லாமல் தங்களுடைய நல்ல காரியங்கள், சொந்த இவைகள், எல்லா காரியங்கள் எல்லாவற்றையும் தான் சேர்த்து தான் சொல்கிறார். உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. நான் அங்கே ஊர் சுற்ற போகிறேன், அங்கே சினிமாவுக்கு போகிறேன், நான் அங்கே போகிறேன், மற்ற நாள்லாம் போகலாமா? போகக்கூடாது. சினிமாவுக்கு போகிறேன், குடிக்க போகிறேன், வெறிக்க போகிறேன், கூப்பாடு போகிறேன், கும்மால போட போகிறேன், ஃப்ரெண்ட்ஸுகளோட போகிறேன், அங்கே போகிறேன், ஊர் சுற்ற ஏதோ காரியங்களுக்கு. அது மற்ற நாளிலையும் கூடாது, ஓய்வு நாளிலும் அறவே கூடாது. அப்போ ஓய்வு நாளில் நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன், நான் இப்போ என்னோட படித்த பையனை பார்க்க போகிறேன், ரொம்ப வருஷங்களாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, என் சொந்தக்காரை பார்க்க போகிறேன், என்ன இஷ்டத்துக்கும் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு தேவனுடைய பாதத்தில் இருக்க வேண்டிய நேரங்க காலங்களை எல்லாம் விட்டுவிட்டு நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எனக்கு இருக்கிறதே அந்த நாள் தான், இந்த நாள் தான் சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் செல்லுகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள், அந்த நாளில் தான் சில காரியங்களை எல்லாம் நம்ம ஒரு நல்ல காரியம்னு ஏதாவது ஒன்று வைக்கணும்னா கூட அந்த நாளை தேர்வு செய்கிறார்கள். உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, உன் காலைன்னா நம்மளுடைய மனதை விலக்கி, உனக்கு விலக்கி உன் வழிகளின்படி நடவாமா. அது ஏன் வழி, ஏன் ரூட்டு, ஏன் பாதை, ஏன் இஷ்டம், ஏன் கொள்கை, ஏன் எண்ணம், ஏன் விருப்பம், ஏன் ஆசை என்கிறதெல்லாம் பிடிவாதம். வேண்டாத பிடிவாதம். வழியில் நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை, இங்கேயும் மறுபடியும் சொல்லப்படுது, ரெண்டாவது வார்த்தை பயன்படுத்தப்படுது, இஷ்டமானதை. நிவாசி முதலிருந்து வாசி 13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். பாருங்க, எண்ணுவாயானால்னா அதுக்கு கீழே 14 அதுக்கு அர்த்தம் இருக்குது. அப்போ சொல்கிறார் மறுபடியும், உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. 2 முறை உனக்கு இஷ்டமானபடி நீ செய்யாதபடி. உன் சொந்த பேச்சை நீ பேசக்கூடாது. உன் சொந்த அபிப்பிராயம், உன் சொந்த ஆலோசனை, உன் சொந்த யோசனையை நீ வலியுறுத்தக்கூடாது. அப்படி இருப்போமானால் அது விட்டுறணும். பார்த்துக்கணும், விட்டுறணும். ஆனால் அப்படி சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும், போய் தொலைகிறேன் ஆலயத்துக்கு, போய் வரேன், வந்து தொலைகிறேன், சும்மா கணக்காட்டு போகிறேன், கொஞ்ச நேரம் முடிகிற நேரத்துக்கு வரேன், நடுவில் வரேன், ஆரம்பத்தில் வரேன், ஏதோ ஒன்று வந்துட்டு போகிறேன்னு. அவர் என்ன பார்க்காத எஜமானா? அவர் எல்லாம் பார்த்து கணக்கு வைக்கிற எஜமா. அவர் கணக்கு வைக்கிற. ஆலயத்துக்கு வந்தாலும் கூட அது உண்மையாக ஆராதிக்கணும், உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி உள் மனதிலே வைத்து கொள்கிறவர்களாக, விட்டு விடாதவர்களாக இருக்கணும். ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அது மகிமையா என்ன கீழே 14 அதுக்குரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அது வாசிக்க வேண்டாம், வச்சிருக்கிறார் ஆசீர்வாதத்தை. அதெல்லாம் செஞ்சாத கீழே ஆசீர்வாதம். நாம் என்னவோ நம் மனதுக்கு தோணுபடியெல்லாம் நம்ம அவரை ஆராதிக்கிறதெல்லாம் ஆராதனை அல்ல. அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குதோ அதன்படி அவரை ஆராதிப்பது தான் ஆராதனை. வெறுமனே உட்காந்துக்கிட்டு என் குணம் மாறலை, என் மனம் மாறலை, என் சிந்தை மாறலை, என் எண்ணம் மாறலை, என் மூக்கு மாறலை, என் கண்ணு மாறலை, என் மூளை மாறலை, என் காது மாறலை, என் வாய் மாறலை, என் நாவு மாறலை, என் உதடு மாறலை, என் கரங்களின் கிரியைகள், கால்களின் கிரியைகள் எதுவுமே மாறலை. மாறாத நேசா, மாறாத நேசரே, மாறாத இன்பரேன்னு நீங்கள் பாடினா ஒரு பிரயோஜனமே இல்லை. என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை திருத்தும் ஆண்டவரே, என்னை சரிப்படுத்தும் ஆண்டவரே, என்னை செப்பனிடும் ஆண்டவரே, என்னை செம்மைப்படுத்தும் ஆண்டவரே, என்னை சீர்பொருந்த செய்யும் ஆண்டவரே, என்னை உமக்குள்ளே நிலைநிறுத்த செய்யுங்க ஆண்டவரே, உமக்கு உகந்த பாத்திரமாக, உமக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மன்னித்து என்னை மாற்ற ஆண்டவரேன்னு கேட்டு ஆராதித்தா நல்லது. ஆனால் நான் இவனை கேட்குற மாதிரி கேட்டுட்டு நான் ஆராதிக்கிற மாதிரி ஆராதித்து போனாலும் அது புழுகு, அது
அது புழுகு. அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. கர்த்தர் பார்வையில் இவள் என்னை உண்மையாக என்னை ஆராதிக்கிறார்கள்னு பார்க்கணும். என்னை உண்மையாக அவர்கள் சேவிக்கிறார்கள், என்னை பணிந்து கொள்கிறார்கள், என்னை நமஸ்கரிக்கிறார்கள்னு பார்க்கணும். கட்டாயம் 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 ஆலயத்தை போகணும், கட்டாயம் 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 கண்டிப்பாக 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 அப்படின்னா மனுஷன் நம்பலாம், கர்த்தர் நம்புவாரா? நம்ப மாட்டார். கர்த்தர் இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சு, இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சு, ஆலயத்துக்கு மிஸ் ஆகிடுச்சு, அடுத்த வாட்டி கண்டிப்பாக, அடுத்த வாட்டி கண்டிப்பாக, அடுத்த வாட்டி கண்டிப்பாக. அது காட்டி சார் இந்த வாட்டி என்னாச்சு, எவ்வளோ இது பண்ணாலும் ஒன்று சொல்லிட்டு. ஏன்? சொந்த ஆசை, சொந்த விருப்பம், சொந்த வழிகள், சொந்த கிரியைகள் எதுவுமே சாகலை, எதுவுமே சாகலை. அப்போ கர்த்தருக்கு ஏற்புடையது அல்லாத பிடிவாதங்கள், ஏற்புடையது அல்லாத பிடிவாதங்கள் இப்படிப்பட்ட பிடிவாதங்கள் என்ன கொண்டு வருது? கடைசி வரைக்கும் அந்த பிடிவாதத்திலேயே நின்று விடுவோமானால் அந்த பிடிவாதம் அவர்களை அழித்துவிடும். அந்த பிடிவாதம் அவர்களை அழிச்சிடும். ஒரு பிடிவாதமான ஒரு ஆசை, ஒரு பிடிவாதமான ஒரு விருப்பம், ஒரு பிடிவாதமான ஒரு தேவன் வைக்காத ஒரு நோக்கம், தேவன் வைக்காத ஒரு பார்வை, ஒரு மனதின் ஓட்டம், ஒரு மனதின் எண்ணம், இவைகள் எல்லாம் பிடிவாதத்துக்குள்ளே இருக்குமானால் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து அந்த பிடிவாதங்களை நிறைவேற்றி கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அது உள்ளே போகிறவர்கள் நிச்சயமாக அழிந்து விடுவார்கள். அதற்குள்ளே போகிறவர்கள் என்ன, அதிலே போகிறவர்கள் என்ன ஆவார்கள்? அழிந்து விடுவார்கள். அதில் போகிறவர்கள் அழிந்து விடுவார்கள். நான் சொல்லலை, ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஏற்புடையதல்லாத பிடிவாதம். இது கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் அல்ல. 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமார்த்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடே சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோபின் குமார்த்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். தன் குமார்த்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்டபோது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோடே பேசும்படி அவனிடத்தில் வந்தான். யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோடே சயனித்து செய்யத்தகாத மதிகெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். ஏமோர் அவர்களோடே பேசி, என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தியின் மேல் பற்றுதலாயிருக்கிறது. அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். நீங்கள் எங்களோடே சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களோடே வாசம் பண்ணுங்கள். தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது. இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான். சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரரையும் நோக்கி,
உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன். பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன். அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக, விருத்த சேதனமில்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். நீங்களும் உங்களுக்குள்ளிருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களை போலாவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோடே குடியிருந்து ஏக ஜனமாயிருப்போம். விருத்த சேதனம் பண்ணி கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமற் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தியை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய் தோன்றினது. அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மை உள்ளவனாயிருந்தான். ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோடே பேசி, இந்த மனிதர் நம்மோடே சமாதானமாயிருக்கிறார்கள், ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும். அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமாயிருக்கிறது. அவர்களுடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம். அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறது போல நம்மிலுள்ள ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏக ஜனமாக நம்மோடே வாசம் பண்ண சம்மதிப்பார்கள். அவர்களுடைய ஆடு மாடுகள் ஆஸ்திகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேருமல்லவா? அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்டபோது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கருக்காலே கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்தில் வயல்வெளியிலுள்ள இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன். அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியைப் போல நடத்தலாமோ என்றார்கள். வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி. யாக்கோப்பு திருமணம் செய்த முதல் மனைவியாகிய லேயாளுக்கு பிறந்த மக தீனாள். இவங்க ஒரு இடத்துக்கு வர்றாங்க, பிரயாணப்பட்டு வராங்க. கர்த்தருடைய வழி சித்தம் நோக்கம் எல்லாம் பின்னாக வரப்போகிற சில அதிகாரங்கள் கழித்து வரப்போகிற காரியத்தில் பிறக்க போகிற ஒரு மகன், அந்த மகன் மூலமாக தேவன் நடத்த போகிற காரியம், அந்த மகனை ஒரு காலகட்டத்தில் பிரித்தெடுத்து எகிப்துக்கு கொண்டு போக வேண்டும். எகிப்துக்கு
கொண்டு போக வேண்டும். இவர்கள் எகிப்துக்கு அங்கே போகணும். ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்கணும். உன்னுடைய சந்ததியார் அந்நிய தேசத்திலே எகிப்து தேசத்திலே அடிமைகளாய், அந்நிய தேசத்திலே அடிமைகளாய் 400 வருடங்கள் இருப்பார்கள். பிறகாலே நான் அவர்கள் அங்கு உபத்திரவப்படுவார்கள். 400 வருஷம் அடிமைகளாக இருந்து உபத்திரவப்படுவார்கள். அவர்களை நான் விடுவித்து, அவர்களை அங்கிருந்து விடுவித்து பொன்னும் பொருளோடு கூட அவர்களுடைய சொந்த தேசத்துக்கு, கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்துக்கு நான் அவர்களை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஈசாக்கு இன்னும் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஈசாக் பிறக்கிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்பதாக இதை சொல்கிறாரு. 400 வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிறத அந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய பிளான் படி இதெல்லாம் நடக்கணும். அதெல்லாம் நடக்கணும்னா இவங்க அங்கே தான் ஒன் பை இவங்க அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. அது தேவன் அதை நடத்தி கூட்டு போவார். அவங்க சந்ததிகளை வழி நடத்தி கொண்டு போவார். அவருடைய ஆதீனத்தில் தேவன் அதை வச்சிருக்கிறார். இங்கு லேயால் யாக்கோபுக்கு பெற்ற குமார்த்தியாகி தீனாள் தேசத்தை பெண்களை பார்க்க புறப்பட்டாள் என்று 3 வரிகளோட இந்த ஒரு வசனம் இருக்குது. 3 வரிகளோட இந்த வசனம் இருக்குது. முந்தின அதிகாரத்தை பார்த்தா அது சம்பந்தமான எதுவும் அங்கு இல்லை. ஆனால் ஒன்று இருக்குது. என்ன இருக்குதுன்னா, 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பாருங்கள். 17, 18, 19. யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். யாக்கோபு பதான் ஆராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். இவர் எங்கே வர்றாரு? யார் இருக்கிற இடத்துக்கு தான் வர்றாரு. இவர் எம்மூர் இருக்கிற இடத்துக்கு தான் வர்றார். சீகோம் அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் வர்றாரு. அதுக்கு பக்கத்தில் தான் கூடாரம் போடுறாரு. பர்மனெண்ட்டாக வீடு கட்டி இல்லை மாதிரி கட்டடம் கட்டி இருக்கிறதுக்கு கர்த்தர் அவங்களுக்கு அலோவ் பண்ணல. அவங்க கூடாரங்களில் இருந்து அப்படியே கடந்து கர்த்தர் வச்சிருக்கிற சித்தத்தின்படி அவங்க போகணும். ஆபிரகாம்லேருந்து அப்படி நடத்தப்பட்டு வர்றாங்க. கூடாரங்களில் இருந்து வர்றாங்க. அப்படி கூடாரத்தை அவன் எதற்கு எதிரே போட்டான். சீகேமுடைய பட்டணத்துக்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான் என்று. 19ஆம் வசனம். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளி காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். ஆமாம், இதை பாட்டெலாம் பாடுறாங்களே, ஏலே இஸ்ரவேல்னு பாட்டு பாடுறாங்களே, இதை வச்சு தான் பாடுறாங்க. அப்போ 100 வெள்ளி காசுக்கு வாங்கி கொண்டு அப்போது அங்கே அந்த இடத்துக்கு போடுறாரு. அந்த இடம் இது நம்ம பார்க்குறோம். இந்த அவங்க பிரயாணப்பட்டு ஒவ்வொரு இடமா தான் வர்றாங்க. ஆனால் ஒவ்வொரு இடமா வர்றாங்கன்றத ஒரு பக்கம். ஆனால் அதுக்கு முந்தினதெல்லாம் பார்த்தா அவங்க அங்கே யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டில் அநேக வருஷங்கள் இருந்து பிறகு கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அவரை 2 பரிவாரங்களோட ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களோட கூட புறப்பட்டு வர்ற ஒரு காலகட்டம் இது. புறப்பட்டு வர்ற காலகட்டங்கள். அவருடைய 37ஆம் அதிகாரத்தில் வருகிற அவருடைய மகனுக்கு சின்ன வயது அந்த மகனுக்கெல்லாம் சின்ன வயது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீனாள் அப்போ அந்த இடத்த பார்க்குறாங்க. ஆனால் அந்த தீனாள் என்பவள் நிச்சயமாக லேயாள் இடத்துல கேட்டிருப்பா, இந்த ஏரியா நல்லா இருக்குது, இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, கிளைமேட்டு நல்லா இருக்குது, இயற்கை காட்சி நல்லா இருக்குது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது.
நான் கட்டாயம் அதை போய் சுற்றி பார்க்க போகணும், அதை கட்டாயம் நான் போகணும். என்ன இவா நம்ம வந்த இடத்துல கூட அப்படி பண்ணல, இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணுறாளே, இந்த இடத்துக்கு போகணும், அதை போய் பார்க்கணும், இங்கே போய் பார்க்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாளே. என்ன பண்ணுற? இந்த காலத்திலேயே ஒரு சிலர், எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சிலர் தன்னுடைய பிள்ளைகளை தனியாக அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க. சில தோழிகளோட ஃப்ரெண்ட்ஸுகளோட எங்கே புதுசாக இருக்கிற இடத்துக்கு போறியே, அங்கே மனுஷர்கள் எப்படி இருப்பாங்களோ, அந்த இடங்கள் எப்படி இருக்குமோ பயப்படுவாங்க, அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க. இன்றைக்கும் ஊர்களில் பல இடங்களில் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். சிலர் எப்படி வேணாலும் அனுப்புவாங்க, அது நமக்கு தெரியாது. ஆனால் பயப்படுவாங்க. அந்த காலகட்டத்தில் அனுப்பவே அவ்வளோ லேஸில் அனுப்ப மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைகளை அவ்வளோ லேஸில் அனுப்ப மாட்டாங்க, லேஸில் அனுப்ப மாட்டாங்க. அப்போ லேயால் இடத்துல, தன் தாயின் இடத்துல இவ வம்பு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கக்கூடும். ரெண்டாவது, அந்த தாய்க்கு ரொம்ப செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடும், செல்லப்பிள்ளையாக இந்த மக இருந்திருக்கக்கூடும். யாக்கோப்புக்கும் அப்படியே இருந்திருக்கக்கூடும். தன் தகப்பனாகிய யாக்கோப்புக்கும் தீனால் செல்ல மகளாக இருந்திருக்கக்கூடும். தகப்பனை லேயால் கணவரிடத்தில் சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்து பார்த்து தன் தகப்பனிடத்துல அவள் கேட்டிருக்கக்கூடும். அப்பா நான் போகணும், அப்பா நம்ம வீட்டில் இங்கே இருக்கிற நம்ம பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு நான் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றோம், ஒரு ரவுண்டு போயிட்டு வரோன்னு இவரை போட்டு கண்டிப்பாக நச்சரிச்சிருப்பாங்க. பிடிவாதம் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாள். யாக்கோபு அனுப்பியிருக்கக்கூடாது. இங்கே யாக்கோபு தவறு செய்திருக்கிறார், தப்பிதம் செய்திருக்கிறார் என்றே தெரியாதபடி இருக்குது இந்த இடத்துல. ஆனால் அனுப்பிட்டார். யார்? தகப்பனும் தாயும் அனுப்பிட்டாங்க. அதுதான் உண்மை. அவங்க பர்மிஷன் இல்லாமல் போக முடியாது, அவ போக முடியாது. இவ பர்மிஷன் கேட்குற நேரமும் அந்த நாளும் அந்த நேரமும் வேலையும் தன்னுடைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள்லாம் இல்லை, முக்கியமான சகோதரர்கள் எல்லாம் இல்லை. அவர்கள் இருந்தால் போகக்கூடாதுன்னு சொல்லிடுவானுங்க. போகக்கூடாதுன்னு என்ன செய்வானுங்க? போகக்கூடாதுன்னு. இந்த வீட்டில் இருக்கானுங்களே இருந்து அடியானுங்க, போகக்கூடாதுன்னு சொல்லிடுவானுங்க, போகக்கூடாதுன்னு சொல்லிடுவானுங்க. அப்பாக்கிட்டையும் சொல்லி கொடுத்துருவானுங்க, வேணாம்பா அனுப்பலாம் தேவையில்லை, அதில் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது முரட்டாட்டம் பண்ணி பிடிவாதம் பண்ணி நம்மளை அனுப்ப விடாதபடி, நம்ம ஆசையை நிறைவேற்றாதபடி, நம்ம விருப்பத்தை நிறைவேற்றாதபடி, நான் ஆசைப்பட்ட அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்காதபடி, நான் வர வழியிலேயே அந்த ஊரில் உள்ள நெருங்க அந்த ஊர் மேலேயே என் கண்ணெல்லாம் அந்த பட்டணத்தின் மேலும் அதில் இருக்கிறவங்க மேலெல்லாம் எனக்கு போச்சு. எல்லாம் நல்ல நல்ல மனிதர்களாக இருக்கிறாங்க, கள்ளங்கப்படில்லாத மனிதர்களாக இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது இடம். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இப்படி இவங்களோட இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த சூப்பராக இருக்கிற இடத்த கிட்ட போனால் தானே, அதுக்கு உள்ளே போனால் தானே, அது கிட்ட போய் இன்னும் ரசித்தா தானே அது இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைய காலகட்டங்களில் கிட்ட போய் செல்ஃபி எடுத்தா தானே இருக்கிற செல்ஃபெல்லாம் போயிட போகுதுன்னு அவளுக்கு தெரியாது. எல்லாம் எடுத்தால் தானே நல்லா இருக்கும். ஒத்தையில் எடுத்தால் நல்லா இருக்குமா, கூட ஒரு 4-5 பேரை கூட்டு வந்துருக்குமே, சேர்த்து எடுத்தால் நல்லாயிருக்கும். அவங்களும் நல்லா இது பண்ணுவாங்க. உனக்கு இதுக்கு அழகுக்கு ஏற்றபடியே இது இருக்குது இந்த இடம், உன் அழகுக்கு இந்த இடம்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படியெல்லாம் சொல்லி வர்ணனை பண்ணியிருக்கிற ஆட்களும் கூட வந்திருக்கும். ஆக பர்மிஷன் கொடுத்துட்டாரு. கர்த்தரிடத்தில் விசாரிக்கலை, அனுப்பலாமா வேண்டாமா, இது சரியா சரியில்லையா இல்லை. யாக்கோபு என்ன பண்ணலை? ஒன்றுமே பண்ணலை. மகளுடைய விருப்பம், தொந்தரவு, பிடிவாதம் அவர் கண்ணை மறைச்சிருச்சு. இல்லைன்னா அனுப்பியிருக்க மாட்டார். இல்லைம்மா அண்ணன்லாம் வெளியே போயிருக்கானம்மா, அண்ணன் இன்னைக்கு வந்துடுவானுங்க, அண்ணன் போயிருக்கானுங்க, எல்லாம் மந்தையை மேய்க்கிறதுக்கு, மந்தையன்காரங்களை பொறுப்புகளை பார்க்கறதுக்கு போயிருக்கானுங்க, வந்துடுவானுங்கம்மா. வந்த பிறகு நான் நாளைக்கு கூட அனுப்புகிறேன். அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி, அண்ணன்கிட்டலாம் ஒரு வார்த்தை, பிள்ளை அண்ணன்கிட்டலாம் சொல்லி, சரி அண்ணன்மார்களோடையும் கூட போ, அண்ணன்மார்களோட கூட போ, உனக்கு பாதுகாப்பாக இருக்கும்,
என்ன தேவன் பாதுகாக்கிறது ஒரு புறம், அண்ணனுங்களும் கூட இருந்தோடனே பார்த்துக்காங்க. அண்ணா இருந்தான்னா சூன்யம், இடத்த பார்த்த மாதிரியே இருக்காது. தரன்னு இழுத்துன்னு போவானுங்க. போதும் போதும் பார்த்தது போதும், இப்படி வா இப்படி வான்னு என் ஆசையெல்லாம் கெடுப்பானுங்க, என் விருப்பத்தெல்லாம் கெடுப்பானுங்க. நான் நடந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கூச்சிக்கிட்டு இப்படிலாம் நான் பார்ப்பேன் அந்த இடத்த. இவனுங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டானுங்க. இடம் கொடுக்கவே மாட்டானுங்க. அதனால் இது நல்ல சந்தர்ப்பம், இது நல்ல சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது. கண்டிப்பாக போயிடணும், கண்டிப்பாக என்ன செய்திடணும், போயிடணும், கண்டிப்பாக போயிடணும் என்று சொல்லிட்டு இவளுடைய வார்த்தை யாக்கோபு லேயாளுடைய வார்த்தைகளை காட்டிலும் மேலோங்கி வந்து போனதுனால, அதுலேயும் இவருக்கு மக மேலே ஒரு எல்லையில்லாத பிரியம் வச்சிருந்ததுனால எஸ்ன்னு சொல்லிட்டார். சொன்னதுனால தான் அவள் பார்க்க புறப்பட்டாள். பர்மிஷன் கிடச்சிருச்சு, போகிறதுக்கு என்ன கிடச்சிருச்சு. ஆனால் இது கூட போனது பாதுகாவலர்கள் என்று ஆண் மக்கள் யாரும் போன மாதிரி இல்லை. குமாரத்தியாகி தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். கூட பல பெண்கள் இன்னும் போனாங்களான்றது கூட அதில் உறுதிப்படுத்தப்படலை. அவள் போனாள் என்று. அவளை ஏவியனாகிய எமோரியரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுமாகிய சீகோம் என்பவன் கண்டு. தேவனுக்கு இது தெரியும். இப்படி போனால் இப்படி ஒருத்தங்க இருக்கிறான், ஒருத்தனுடைய பையன் இருக்கிறான், அவன் பார்ப்பான், அவன் அள்ளிக்கிட்டு போயிடுவான். யாக்கோபு தேவனிடத்தில் கேட்டிருந்தார்னா நிச்சயமாக அனுப்பாதேன்னு சொல்லியிருப்பார். கேட்டிருந்தா அனுப்பாதேன்னு சொல்லியிருப்பார். தடை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார். கேட்காததுனால அங்கே என்ன ஆகி போச்சு, அவள் அங்கே போனால் இவ்வளோ பெரிய விபரீதம் நடக்க போகுது, பெரிய நாசம் மோசம் நடக்க போகுது. இவ கற்பை இழக்க போகிறா, கற்பழிக்கப்பட போகிறா. இவளை பிடிச்சி வச்சுக்க போகிறாங்க. இதெல்லாம் நடக்க போது. இதுக்கு பிறகு ஒரு பெரிய கலவரம் உண்டாக போது. மனிதர்கள் எல்லாம் அநேகர் மரித்து போக போகிறாங்க. இதெல்லாம் நடக்க போது. ஒன்றுமே தெரியாது. இவளுடைய ஆசை, இவளுடைய தகாத ஆசை, தகாத இடத்துல, தகாத மனிதர்கள் தகாத இடத்துல இவளுக்கு வந்த இருதயத்திலிருந்து வந்த அந்த ஆசை, விருப்பம் என்கிற பிடிவாதம் அவள் வாழ்க்கையை சீரழிச்சிருச்சு. அப்போ அவளை கெடுத்துடுறான். கெடுத்துட்டு அதுக்கு பிறகால அவன் சொல்கிறான், ஆஹா இந்த மாதிரி வெளியில் சொல்லி அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என் மகன் ஆசைப்பட்டான், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நாங்கள் உங்கள் பொண்ணை நாங்கள் முதல்ல தவறு நடந்துட்டு, தப்பு நடந்துட்டு, மீறுதல் நடந்துட்டு, பாவம் நடந்தது, விபச்சாரம் எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டு ஆனால் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு என் மகனுக்கு உங்கள் பெண்ணை கொடுங்க. ஆனால் இந்த பெண்ணு அவங்க வீட்டில் தான் இருக்குது. எந்த இடத்துல இந்த பெண் கற்பழிக்கப்பட்டாலோ, எந்த இடத்துல இந்த பெண் அகப்பட்டாலோ அந்த இடத்துல தான் என்ன இருக்கிறா, அந்த பெண் தீனால் அங்கே இருக்கிறா. ஆனால் இந்த கற்பழித்தவனுடைய தகப்பன் சொல்கிறார், இங்கே தாம் அனுப்புகிறான், தகப்பன் இங்கே வரார், இந்த மாதிரி பேசுகிறார், யாக்கோபின் இடத்துல பேசுகிறதுக்கு வரார், கொள்ள வேண்டும் என்று. யாக்கோபு அமைதியாக இருக்கிறார். பையனுங்க வரணும், வெளியில் போயிருக்கானுங்க வரணும்னு அவனுங்க பீறி போட்டுருவானுங்க. யார்? யாக்கோபு பசங்க அவ்வளவு உள்ளவனுங்க, யாக்கோபுடைய பசங்க வெளியில் வரும். அவனுங்க வந்துட்டோடனே எப்போ அவங்க பேசுகிறாங்க, பேசி எல்லா காரியங்களெல்லாம் இப்படி ஒரு மதிகேடான காரியம் நடந்துட்டு எப்படி செய்யலாம் கொள்ளலாம் என்று 7ஆம் வசனத்தில்
யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்ட உடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமார்த்தியோடு சயனித்து செய்யத்தகாத மதிகெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். அப்போ ஏமோர் அவர்களோடு பேசி, என் குமாரனாகிய சீகோமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல் பற்றுதலாய் இருக்கிறது, அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள் என்று. அதுக்கப்புறம் பேசுகிறார், மற்ற காரியங்கள் சம்பந்தம் கலக்கிறது குறித்து பேசுகிறார். 9ஆம் வசனத்தில் பேசுகிறார் சம்பந்தம் கலக்கிற காரியத்தை குறித்து. உங்கள் குமார்த்திகளை எங்களுக்கு கொடுத்து உங்கள் குமார்த்திகளை நீங்கள் கொண்டு எங்களோட வாசமாக பண்ணுங்க, தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, இதில் குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டுருங்கன்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு சீகோம் அந்த தகப்பனையும் அவள் சகோதரின் நோக்கி, உங்கள் கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கணும் என்றெல்லாம் கேட்குறாங்க. நடந்துருச்சு, காரியங்கள் எதிர்பாராத இப்படி ஆகிப்போச்சு, மன்னிச்சிருங்கன்ற வார்த்தை அந்த ஏரியாவில் வரல. ஆனால் வருந்துகிறார்கள். அதுக்கு பிரயாச்சத்தம், அவன் கல்யாணம் பண்ணணுன்றான், நீங்கள் கெட்டி கொடுங்க, நாங்கள் முறையாக கேட்குறோம், நீங்கள் கெட்டி கொடுங்க, நீங்கள் எங்கள் குமார்த்திகள்லாம் உங்கள் ஜனங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கொடுங்க, நாங்கள் எங்களை எடுத்துக்கிறோம், இந்த இடம் உங்களுக்கு இருக்குது, இங்கே இருக்கிற இடங்கள் எல்லாம் நீங்களும் இங்கே பண்ணால் எங்களுக்கும் நல்ல வெல்த்தாக இருக்கும். நிறைய காரியங்களை குறித்து பேசுகிறார்கள். யாக்கோபினுடைய குமாரர்கள் பார்க்கிறார்கள், சரி இவனுங்க எதைக்கும் விடுற மாதிரியே இல்லை, எல்லாத்துக்கும் எசைஞ்சு வரான்றான், இவனுங்களை என்ன செய்யலாம், இவனுங்களை போட்டு தள்ளுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி வஞ்சகமாக யோசிக்கிறார். அவர்கள் நடந்தது அது தவறு தான், ரொம்ப தவறு தான் வந்துடுறார்கள். ஆனால் அவர்கள் முறையாக திருமணம் செய்து கொள்கிறோம், என்கிற பிள்ளையை எடுத்துக்கிறோம், மற்ற காரியங்கள் என்னென்ன செய்யணுமோ முறையாக நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அத்தனையும் செய்கிறேன்றாங்க, ஒன்று விடாமல் செய்கிறேன்றாங்க. இது யாக்கோப்புக்கு சரியாக படுது. சரி நடந்துட்டு ரைட், அவள் அங்கே வாழ்க்கப்பட்டு அங்கே நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் எல்லாத்துக்கும் எசைஞ்சு வர போல தான் அவருடைய மனது இருக்குது, அவருடைய மனமும் எண்ணமும் இருக்குது. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், யாக்கோபுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார்கள். 14ஆம் வசனத்தில், விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களை போலாவீர்களானால் நாங்கள் சம்மதித்து அப்படின்றாங்க. இது இவனுங்க அந்த மாதிரி சம்மதிக்க மாட்டானுங்கன்னு நினச்சி சொல்கிறானுங்க. ஆனால் அவங்க சம்மதிக்கிறாங்க, அவங்க விருத்த சேதனத்துக்கு சம்மதிக்கிறோம் அப்படின்னு. அப்போ உங்கள் ஆண் மக்கள் எல்லாம் ரைட், அப்போனா ரைட், ஓகே ரைட். அவங்க உடனே அங்கே ஊரில் உள்ள மக்களோட கூட, ஆண் மக்களோட கூட பேசுகிறாங்க. அந்த பையனுடைய தகப்பனும் போய் பேசுகிறாங்க. பேசினா அவங்க நம்மளோட கூட இருந்தால் நமக்கு நல்லது கொண்டது என்ற காரியங்களை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு ஆண் மக்கள் எல்லாரும் சம்மதிக்கிறாங்க. இப்போ விருத்த சேதனம் பண்ணியாச்சு. விருத்த சேதனம் பண்ணிட்டா வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, எல்லாம் புண்ணாக இருக்கும், எல்லாமே ரணமாக இருக்கும். தோல் உரிக்கப்பட்டதுனால நுனித்தோல் வெட்டி எடுத்ததுனால எல்லாரும் அந்த காயத்தினால நொதிக்கொண்டு வழியில் வீட்டில் இருப்பாங்க. ஆண் மக்கள் யாரும் வெளியில் வர முடியாது, நார்மலாக இருக்க முடியாது, இருப்பாங்க. அப்படி செய்ய வச்சுட்டு இவனுங்க பட்டாக்கத்தி தூக்கிட்டு போயிட்டானுங்க. யாக்கோபுடைய பிள்ளைங்க போயிட்டாங்க. போய் ஒரு ஆம்பளையும் விட்டு வைக்காதபடி எல்லாரையும் வெட்டி கொன்று, அந்த பையனையும் தகப்பனையும் கொன்று, அவங்களுக்கு உண்டானதெல்லாம் தீக்கொளுத்தி கொள்ளையிட்டு எல்லாத்தையும் அவன் பிள்ளைங்களெல்லாம் சிறைப்பிடிச்சி ஒரு இடத்துல வச்சு அடைச்சி எல்லாரையும் அடைச்சி வச்சுட்டு ஆம்பளைங்களெல்லாம் கொன்று போட்டுட்டு அவனுங்கள் தங்கச்சி ஆகிய தீனால தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அவளையாவது விட்டு கொடுத்துட்டு திருமணம் செய்து கொடுத்துட்டு இவங்க வந்திருந்து இவங்க தேவன் வச்சிருக்கிற வழியில் இவங்க கடந்து போயிருந்தா அந்த பிள்ளை நல்லா இருந்திருப்பா, தீனால் நல்லா தான் இருந்திருப்பா. ஏன்னா இந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்திருக்க மாட்டாங்க யாரும். அவங்க அந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சு வர்றாங்க, எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிஞ்சு வர்றாங்க. தேவன் வச்சிருக்கிற நோக்கத்தில் அவங்கள எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போயிருப்பார். ஆனால் திருமணம் செய்து கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்க மறுத்து விட்டார்கள். சகோதரர்கள்
மறுத்து விட்டார்கள். யாக்கோப்புக்கு விருப்பம், ஆனால் பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை. இது எதனால் சம்பவித்தது? வேண்டாத ஆசையும் விருப்பமும் இப்படிப்பட்ட பிடிவாதத்தில் இருந்ததுனால தான் நடந்தது. இது இந்த பிடிவாதத்துக்கு யாக்கோப்பும் இடம் கொடாமல் இருந்திருந்தால், லேயால் இடம் கொடாமல் இருந்திருந்தால் நடந்திருக்காது. அங்கேயும் தப்பு இருக்குது. வந்துட்டு என்னது நாசம் மோசம் தீனால் வாழ்க்கையில் வந்துட்டு, யாக்கோபுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு கலங்கம் வந்துட்டு, என் வாசனையை கெடுத்து போட்டிங்களே, இப்படி செஞ்சிட்டிங்களே, அநியாயமாக அவங்கள எல்லாரும் என்ன செஞ்சிட்ட, கொன்று போட்டுட்டியே அப்படின்னு அவருக்கு சொல்லுகிறார்கள். என்னுடைய தங்கச்சியை வேசிய மாதிரி நடத்தலாமா, அதுக்காக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், நைஸாக ஏமாற்றி போட்டு தள்ளிட்டோம் என்று சொல்லி அவர்கள் சர்வசாதாரணமாக சொல்லிட்டார்கள். ஆனால் அதில் அப்பாவி மக்களும் இறந்துட்டாங்க இல்லையா, ஆண் மக்களும் இறந்துட்டாங்க. ஒருவன் சீகோம் என்பவன் இந்த பாவத்தை செய்தான், இந்த மீறுதலை செய்தான். போகக்கூடாத இடம், பார்க்க வேண்டாத இடம், பார்க்கக்கூடாத மனிதர்கள், போய் அவர்களோடு கூட போய் சிரித்து பழக கொள்ள, கலந்து பேசக்கொள்ள தேவன் அனுமதிக்காத ஒரு மனிதர்கள், அந்த இருப்பிடம், அந்த சூழ்நிலை, அந்த கல்ச்சர் எதுவுமே எல்லாமே அங்கே என்ன, அப்படிப்பட்ட இடத்துக்கு, போகவே கூடாத இடத்துக்கு போவேன் என்று போன பிடிவாதம் தான் தீனால அழிச்சிருச்சு. அவளால் அப்பாவி ஆண் மக்கள், அந்த சீகோமுடைய தகப்பன் எல்லாம் இறந்துட்டாங்க, எல்லாமே இறந்துட்டாங்க. அவங்களுடைய சொத்துக்கள் அநேகம் சேதாரமாயிருச்சு, சொத்துக்கள்லாம் நிறைய சேதாரமாயிருச்சுன்னு சொல்லிட்டு, இவைகளெல்லாம் இவர்கள் செய்திருக்கவே கூடாது, யாக்கோபுடைய சகோதரர்கள் செய்திருக்கவே கூடாது. ஆனால் இவ்வளோ பெரிய சேதாரத்தையும், இவ்வளோ பெரிய இழப்பையும், இவ்வளோ பெரிய அழிவையும் உண்டு பண்ணிட்டாங்க. ஒருத்தருடைய வேண்டாத ஆசையும் விருப்பமும் மனதில் எண்ணத்தில் உறுதியாக இருந்து அதை நிறைவேற்ற வேண்டுமென்று எத்தனை நாள் நின்னாலோ, பிடிவாதமாக நின்னாலோ, நின்று அந்த அனுமதி கிடைத்த கொஞ்ச நேரத்தில் எல்லாமே ஒன்றுமில்லாமல் சூன்யமாய் போயிருச்சு. அதனால தான் நம்மளுடைய விருப்பம், நம்முடைய ஆசை நம்மை அழிக்கும் என்று தான் தேவன் சொல்கிறது. நம்மளுடைய விருப்பம் சரி, நம்மளுடைய ஆசை சரி, நியாயமானதெல்லாம் இருக்குது, நமக்கு தேவை காரியம் அதெல்லாம் படைக்கிறதுக்கு கொள்றதுக்கு, அது வேறு. ஆனால் தேவனுடைய பார்வையில் விரும்பத்தகாத விருப்பங்கள், ஆசைகளை உள்ளே வைத்து கொண்டு அது நிறைவேற வேண்டும், கட்டாயம் நிறைவேற வேண்டும் என்று விரும்பி அப்படி ஒரு ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் மன்றாட்டையும் பண்ணி இச்சித்து பெற்றுக்கொண்டால் அது இச்சித்து பெற்றுக்கொண்டவர்களை அழித்துவிடும். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம், கர்த்தர் கொடுக்கிற விருப்பத்திலையும், கர்த்தர் வைத்திருக்கிற விருப்பத்திலையும், கர்த்தர் வச்சிருக்கிற தன் பிள்ளைகளை குறித்த ஆசையிலும், கர்த்தர் தம் பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிற ஆசையிலும், நோக்கத்திலும் சித்தத்திலுமே பிடிவாதம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புவார். கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற சகலவற்றையும் சபதனமாய் நிறைவேற்றுவதற்கு, அதன் மேலே பிடிவாதமாய் இருப்பதற்கு அதிகமாய் விரும்புவார். அது நிறைவேறும் போது அவர் சந்தோஷப்படுவார், அவர் மகிழ்ச்சி ஆவார். அவருடைய பிள்ளைகள் எதிலெல்லாம் மகிழ்ச்சியை இழந்தார்களோ அதை ரெட்டிப்பாய் கொடுத்துருவார். எந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை இழந்தார்களோ, எந்த பொருளாதார நன்மைகளை இழந்தார்களோ அதை ரெட்டித்து கொடுத்துருவார். சில பல ஆசைகள் எல்லாம் தேவனுக்கு தெரியாதா என்று சொல்லி, தேவனுக்கு விருப்பமல்லாத அந்த ஆசைகள் தேவனை விட்டு நம்மை பிரித்து தேவனுக்கும் நமக்கும் ரொம்ப தூரத்துக்கு இடைவெளிக்கு கொண்டு போயிடும். இடைவெளிக்கு நம்மை கொண்டு போய் நம்மளை சாகடிச்சிடும்.
கொண்டு போய் சாகடிச்சிடும். இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நம்ம சந்தோஷமாக இருக்கோம். இப்போ சந்தோஷம் இல்லாமல் எப்போ சந்தோஷமாக இருக்கிறது, இப்போ ஜாலியாக இல்லாமல் எப்போ ஜாலியாக இருக்கிறது என்று சொல்லுகிற சாத்தானுடைய சத்தமும் சாத்தானுடைய ஏஜென்ட்டுகளுடைய சத்தங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய நோக்கத்தில் போகாதபடி, தேவன் வைக்காத நோக்கத்தில், சுய நோக்கத்திலே போய் தங்களை கெடுத்து கொள்வது தான் நடக்கும். அதுக்கு இந்த தீனால் ஒரு உதாரணம். தீனால் ஒரு உதாரணம். நம்ம இடத்துல கூட சில விருப்பங்கள் இருக்கலாம், வேண்டாத விருப்பங்கள், ஆசைகள் இருக்கலாம். அது நம்மை விட்டு அழியணும். எனக்கு விருப்பமான ஒரு வீடை கட்டணும், எனக்கு விருப்பமான ஒரு வீடை கட்டணும் என்பதற்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான ஒரு வீட்டை எனக்கு தாங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு வீட்டை எனக்கு தாங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு வீட்டை எனக்கு கட்டி கொடுங்க என்று கேட்டால் எப்படி இருக்கும்? வித்தியாசம் என்ன? கேட்டால் எப்படி இருக்கும்? எனக்கு விருப்பமான வீட்டை கட்டி கொடுங்க, எனக்கு விருப்பமான ஒரு வீட்டை கொடுங்க, அது பார்த்துட்டு செத்துடுறேன், அதில் இருந்து ஒரு மாதம் இருந்துட்டு செத்துடுறேன், இல்லை இருந்து அதில் பால் காய்ச்சிட்டு செத்துடுறேன். நான் அதை கண்ணில் அப்படியே பார்த்துட்டு இப்படியே மேலே அப்படியே பார்த்து உலாய் கொஞ்ச நாளில் போயிடுறேன். பார்க்காம மட்டும் போயிடக்கூடாது, அது எதுவும் நடக்காமல் போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை ஆண்டவரே, நீர் கட்டணும்னு வச்சுருப்பீர், நீங்கள் உங்கள் மனசில் எனக்கு எப்படி கொட்டி கொடுக்கணும், எனக்கு எப்படி தரணும்னு வச்சுருக்கீங்களோ அப்படி தாங்க. நீங்கள் தர்ற நாளில் எனக்கு அப்படி தாங்க, தந்து எங்களை சந்தோஷப்படுத்துங்க, எங்களை உங்கள் விருப்பத்தின்படி எங்களுக்கு செய்யுங்க. எங்கள் மேலே நீங்கள் தான் கொள்ள ஆசை வச்சுருக்கீங்க, கொள்ள விருப்பத்தை வச்சுருக்கீங்க, கொள்ள நேசத்தை வச்சுருக்கீங்க, கொள்ளையான அன்பை எங்கள் மேலே நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்கள் விருப்பத்தை அதில் நிறைவேற்றி தாங்க. உங்கள் ஆசையை என்னில் நிறைவேற்றி கொடுங்க. என் விருப்பம் என்னிலே சாகட்டும், என் ஆசை என்னிலே சாகட்டும். திருப்பி முளைச்சி திருப்பி புதிய ஆசை, புதிய இது, பழசு புதுசுன்னு எதுவும் வராதபடி அழிச்சு போட்டுடுங்க. நீங்கள் மட்டும் உங்கள் ஆசை, உங்கள் விருப்பத்தை எனக்கு என்ன செய்யுங்க? நிறைவேற்றி தாங்க என்று சொல்லும் பொழுது அது கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்கும், அது கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல புடவை எனக்கு எடுத்து கொடுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் எனக்கு எடுத்து கொடுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்துருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எனக்கு கொடுத்த பிள்ளைய சேர்த்து விடுங்க, உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் கொண்டு போய் சேர்த்து விடுங்க, உங்களுக்கு பிடிச்ச குரூப்பில் சேர்த்து விடுங்க. உங்களுக்கு எது அவன் சித்தத்தில் வச்சுருக்கீங்களோ அதன்படி செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையில் இன்ட்ரி கிடைக்க சரி, உங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு பிடிச்ச ஜாபில் போய் சேர கிருபை செய்யுங்க. அது கிடைக்க உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் நியமித்து வச்சுருக்கிறது, நீங்கள் ஆதீனத்தில் முன்குறித்து வச்சுருக்கிறது, நீங்கள் அவனுக்காக இப்படி எல்லாத்துலேயுமே உங்களது தகப்பனை நீங்கன்னு போகிற விருப்பமே தேவனுக்கு ஏற்ற விருப்பமாகவும் வேண்டுதலாகவும் இருக்கும். எனக்கு இது மட்டும் நடந்துடணும், எனக்கு அது மட்டும் நடந்துடணும், இது மட்டும் நடந்துடணும், அது மட்டும் நடந்துடணும். ஏன்னா அப்ளிகேஷனை தூக்கி போட்டிருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வாங்க, என்கிட்ட எனக்குள்ளே வாங்க, என்ன உங்கள் கையில் கொடுத்துட்றேன், என்ன முழுசாக உங்கள் கையில் கொடுத்துட்றேன். இனி நானல்ல நீங்கள் என் ஆசைகளை என் விருப்பங்களை சிலுவையில் அறைய கொடுத்துட்றேன். என் நாவுக்கு வாய்க்கு காவல் வைங்க, மூக்குக்கு வச்சா செத்துருவோம், மூச்சடிச்சு செத்துருவோம். அதனால் வாய்க்கு நாவுக்கு என்ன வைங்க? காவல் வைங்க. திறந்துடுறேன், அப்பப்போ திறந்துடுறேன். ஏதோ நல்லது சொல்ல வரேன், அது சொல்ல வரேன், இது சொல்ல வரேன்னு என்ன பண்ணி விட்றேன்? திறந்துடுறேன். அதனால் எனக்கு என்ன செய்யுங்க? காவல் வைங்க. என் வழிகளில், என் பாதைகளில், நீங்கள் வச்சுருக்க பாதையில் என் கால் சறுக்காதபடி, என் கால் வலுவாதபடி என்னை கரம் பிடித்து என்னை நடத்துங்க. நீங்கள் வச்சிருக்கிற வழியில் மட்டும் என்னை நடத்துங்க. இதுக்கு முன்னாடி வழி மாறி போயிட்டேன், இனி வழி மாறி போகாதபடி, பாதம் மாறி போகாதபடி, சிந்தையும் மனமும் சிதறி போகாதபடி உமக்குள்ளே ஒரு மனமாக இருந்து என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க. உமக்குள்ளே நான் பிடிவாதமாக இருந்து உங்கள் நாமத்தினாலே நான் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. என்னை ஆசீர்வதிங்க.
என்று கேட்போம். கர்த்தர் தம்முடைய திருவுள சித்தத்தின்படி அவருடைய பிள்ளைகளை மீட்டெடுத்து மாபெரும் ரட்சிப்பையும் விடுதலையும் தந்து தேவைகளை எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்திலே சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி கண்ணீர் யாவையும் துடைத்து நம் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். எதிர்பாராத திருப்பங்களும் எதிர்பாராத சந்தோஷ காரியங்களும் நமக்கு கர்த்தர் கிடைக்கும்படி செய்து நம் மனம் சந்தோஷம்படி செய்து சீக்கிரத்தில் வர இருக்கிற அவருடைய பிறப்பின் நாளை நாம் சந்தோஷமாய் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் தொழுது கொள்ளும்படி செய்வார். இதுவரைக்கும் செய்யாதது போல இருக்குது, ஆனால் அவர் செய்திருவார். செய்து வைத்தது தான் சொல்றாரு, சொன்னது தான் தருவார். ஆமேன். சொன்னது தான் நிறைவேற்றுவார். அவர் ஒருத்தர் தான் அதில் உண்மை உள்ளவர். அவரையே பற்றி கொள்வோம், அவரையே நோக்கி கூப்பிடுவோம், அவரையே தொடர்ந்து கூப்பிடுவோம். பெற்றுக்கொள்ளும் வரைந்தும் அவரையே நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு நிச்சயம் நமக்கு நன்மை செய்வார். நம்மளை தப்புவித்து காப்பாற்றுவார். நம்மை சத்துருவின் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். தீமைக்கு அழிவுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஆமேன். பிரிந்து ஒருவர் பிரிந்து அழிந்து போக ஒப்பு கொடுக்கவே மாட்டார். கண்மணியாய் காத்துக்கொள்வார். அவர் நமக்கு சொன்ன நல்வார்த்தைகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதவசனத்தில் நீதிமொழிகளில் எழுதப்பட்டபடியே கர்த்தர் நமக்கு செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த மகா பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை ஆராதனை ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய கரமே பிடித்து உம்முடைய கரத்தினாலே தாங்கி ஏந்தி சுமந்து ஆண்டவரே உம்முடைய ஆவினால் நிறைத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற பிள்ளைகள், லைவில் கேட்கிற பிள்ளைகள், பிறகாலையில் ரெக்கார்டிங்கில் கேட்க போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமை தங்கின உம்முடைய கிருபையானது உம்முடைய இரக்கம் தயவு எங்கள் ஒவ்வொருவரிலும் சொரியப்படுவதாக. அல்லேலூயா. எர்மோனின் பணியை போல நிரப்புவீராக. எங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்கி ஆண்டவரே எங்கள் மனம் நிறைவாகும்படி எங்கள் மனதிலே நிறைவும் சந்தோஷமும் உண்டாகும். எங்கள் துக்கங்கள் நீங்கி, பாடுகள் நீங்கி, பயங்கள், கலக்கங்கள், திகில்கள் நீங்கி, தகப்பனே அச்சம் நீங்கி ஆண்டவரே, கலக்கங்கள் நீங்கி, கலக்கிறவனுடைய கிரியைகள் அழிந்து ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தினாலே தூக்கி மீட்டு விடுவித்து ரட்சித்து உம்முடைய மகாபிரிய ரட்சணத்தையும் ஜெயத்தையும் காண கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினாலே கிடைக்கிற உன்னத மீட்பை நாங்கள் கண்டு ஆர்ப்பரிக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரும் ஆர்ப்பரிக்க கிருபை செய்யும். உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரிலும் மகா மகிமைப்படுவதாக. எல்லா தீங்குக்கும், தீமைக்கும், பொல்லாப்புக்கும், கலகத்துக்கும், வஞ்சகத்துக்கும், சூதுக்கும், பொல்லாப்புக்கும் ஆண்டவரே, எல்லா பகைகளுக்கும், குரோதங்களுக்கும், எரிச்சல்களுக்கும், வன்கண்கள்,